As far back as I can remember, I've always wanted a boyfriend. Standard E. என்னை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருந்தா கிளாஸ் லீடராக இருக்கிறதோட மாசு. Walk like a boy, you talk like a boy, and you fail like a boy. She's a smart child. அவளோட ப்ராக்ரஸ் உங்க கையில தான இருக்கு. டஸ்பா வந்துட்டப்ப ஏன் பேட ஆட்ல இல்லையா நீ? அது சோல் மச்சான். டக்குன்னு திரும்பி பார்க்காத. 12 o'clock third bench new student. எங்க பார்த்த மாதிரி இல்ல. டக்குன்னு திரும்பாத. கியூட்டா இருக்காண்டி. அவன் கையில வெயின் செமையா இருக்கு. வெயின்ஸா? What all you look at Rami? நீ ப்ளூ ஃபிலிம் பாப்பியா? அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் நான் வந்துச்சு. அழகான வீட்ல எனக்கு உன்னோட வாழணும். இதெல்லாம் தப்புடி. கெட்ட பையன்டி அவன். Fuck them. எனக்கு நீ மட்டும் போதும். I love you. செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. என்ன காரியம் பண்ணது நிக்கிற? வெக்கமா உனக்கு? இனிமே அவளுக்கு ஒரே வேலை படிக்கிறது மட்டும்தான். லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அதையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டல. ஸ்கூல் முடிஞ்ச கையோட நான் போறேன். உன் வீட்டில் இருக்கவே மாட்டேன். ஹாய் ரமேஷ். ஹாய் சுரேஷ். எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவேன். உனக்கு பிடிக்காதெல்லாம் வேணும்ட்டே பண்ணுவேன். I think we should kill all men. But I like having sex with them. நீ சொன்னதை தான் செய்யணும், நீ சொன்ன மாதிரி தான் இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண சூசைட் பண்ணிக்குவேன். ம் இதான் மிங்கிள். எனக்கு ஒரு பையனை பிடிச்சா இப்படி ரைட் ஸ்வைப் பண்ணுவேன், இல்லைனா இப்படி ரிஜெக்ட் பண்ணுவேன். நாங்க போனதுக்கு அப்புறம் உன்னை யாரடி பார்த்துப்பா? ஏன் உன்னை யார் பார்த்துக்கிறாங்க? சட்னி போடுமா? கோகரனாகோ. தமாஷா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் படம். பட் என்ன இது ஆக்சுவலாக ஆன் த ஒன் ஹேண்ட் நம்ம தமிழ் சினிமாவில் மோஸ்ட்லி ஈவன் சவுத் இந்தியன் சினிமாவில் வந்து இந்த 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 விமன் சைடு இல்லைன்னா கேர்ள்ஸ் சைடு கேரக்டர்ஸில் ரெப்ரசன்டேஷன் அந்த அளவுக்கு இல்லைங்கிறது ஒரு குறை தானே. அது ரொம்ப வருஷமாகவே இருந்துகிட்ருக்கு. அதாவது ஒரு நார்மலான பொண்ணோட கதை. நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மேல் ப்ரொட்டாகனிஸ்ட்டு பற்றி தான் மோஸ்ட் ஆஃப் த தமிழ் மூவிஸு. அதுலேயும் வந்து ஹீரோயினோட பங்கு வந்து பெருசாக எதுவும் இருக்காது, சும்மா ஜஸ்ட் அ ப்ரிட்டி ஃபேஸுங்கிற மாதிரி. அதெல்லாம் உடைக்கிற மாதிரி மேபி எதாவது ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் என்ன பிரச்சனைனா, ஒன்று கமர்ஷியலில் எடுத்துக்கிட்டால் இந்த எக்ஸ்ட்ரீம் பயங்கர ஆப்ஜெக்டிஃபிகேஷன் அது இதுன்னெலாம் ஐ கேண்டி அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஒரு இது ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்னா இது லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். அது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட அந்த நம்ம வெற்றிமாறன், ஆப்வியஸ்லி வெற்றிமாறன், அனுராக் கஷ்யப் இவங்கெல்லாம் இந்த மாதிரி தானே படம் எடுக்கிறாங்க. ஒரு ஒரு இது அந்த அளவுக்கு ஃபார் லெஃப்ட்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் டுவர்ட்ஸ் அதை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே அகெயின்ஸ்டாக, அதாவது பொண்ணு வந்து அழகாக இருக்கக்கூடாதுன்னே வேணுன்ட்டு அந்த பிம்பிள்ஸு ஒரு மாதிரி ஆவரேஜ் கேர்ளை வச்சு எடுக்கணும், ஏன்னா பியூட்டி இஸ் ஆப்ஜெக்டிஃபைங் திஸ் அப்படிங்கிற அதான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிபல்லியஸாக பண்ணணுங்கிற மாதிரி எதுவும் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியல அது இந்த ஜென்ஸி எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்ட்டு. இது வந்து மேபி ஒரு 10 years முன்னாடி வந்திருந்தா இது அந்தளவுக்கு ஓடி இருக்குமான்னு தெரியல. தமிழ் ஆடியன்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம ஆடியன்ஸ் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் தான், எந்த அளவுக்கு ஓடுன்னு தெரியல. பட் ஜென்சியை பற்றி எனக்கு அந்தளவுக்கு இது பயங்கர அன்பிரடிக்டபுளாக இருக்கிறாங்க அவங்க. யாருக்கு தெரியும், இந்த படம் நல்லா ஓடினா கூட ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேட்டரில் சும்மா 100 நாள் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு அப்படின்னு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆல்ரெடி நிறைய பேர் இதுக்கு, ஏன்னா ட்ரெய்லர் ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிறதுனால நிறைய பேர் இதுக்கு வீடியோ போட்டிருக்காங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள் எத்தனை பேர். இதுதான் பெண் சுதந்திரமா பத்தி கொளுத்தி போட்டு போயிட்டாங்க அவங்க வெற்றிமாறன் பாட்டுக்கு. அது பாட்டு பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு.
I'm not necessarily like right wing or anything like that. நானும் கொஞ்சம் லெஃப்ட் ஆஃப் த மிடில் தான். ஆனால் definitely not far left. I would never go there. Neither far left or neither far right. நான் அது டூ மச் கொஞ்சம். ஆனால் இந்தியாவில் அது கொஞ்சம் அதிகமாக இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ரைட் விங் அப்போஸ் பண்ணுறோங்கிறதுக்காக அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க. அது எங்கே போய் முடிய போகுது தெரில. யூஎஸில் என்ன ஆச்சு நம்மலாம் பார்த்தோம்ல. இப்போது டில் இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இப்போ ட்ரம்ப் எலெக்ட் ஆகிருக்காரு. அது எல்லாம் மாறுது. பட் பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see படம் எப்படி இருக்குன்ட்டு. ரிலீஸ் ஆன அப்புறம் நான் பார்த்துட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.